இதை போன்ற பித்தலாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கும். இன்னொன்று பாருங்க, பெரியாரும் ஒன்று பெருமாளும் ஒன்று. எங்களுக்கு ரெண்டு பேரையும் அவமானப்படுத்துறார் கருணாகர் ஸ்டாலின். பெருமாளும் ஒன்று பெரியாரும் ஒன்றுதான் எங்களுக்கு. இதை விட ஒரு பித்தலாட்டமே இருக்க முடியாது. பெருமாளை ஏற்றால் பெரியாரை ஏற்க முடியாது, பெரியாரை ஏற்றால் பெருமாளை ஏற்க முடியாது. ஆனா இதை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பத்திரிகைகள் இதை பற்றி எழுதுவதில்லை. பெரியாரை பற்றி முதல்ல இவர் இப்படிப்பட்ட வக்கரமானவர், இவர் எதை வேண்டுமானாலும் பேசுவார், கண்ணகியை இழிவுபடுத்துவார், பெண்களை இழிவுபடுத்துவார், தெய்வத்தை மாத்திரமல்ல சங்க நூல்களை இழிவுபடுத்துவார், தொல்காப்பியத்தை இழிவுபடுத்துவார், திருக்குறளை இழிவுபடுத்துவார். இப்படியெல்லாம் சொன்னது சோ மாத்திரம்தான். தேதியோட அதில் உள்ள விளக்கங்களோட. இப்போ அதை நான் எனக்கு சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கும் கருத்தொற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒன்றும் கூறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதரே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் யார் பிறந்தாலும் அவருக்கு எதிரான கருத்துக்களை பேசுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இவருக்கு எதிராக கருத்து பேசுறவங்க அவங்கள பெரிய ஒரு எல்லாருமே சேர்ந்து அவங்க பேரில் பாய்வது என்பது தமிழ்நாட்டில் ஒரு 50-60 ஆண்டுகளாக இருக்கிறது. அதை பத்திரிகை துறையில் உடைச்சது சோ. இப்போ சீமான் அரசியலில் உடைத்து கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. எந்த ஒருவரையும், அதாவது அமித்ஷா பேசினார், அம்பேத்கர் 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 என்று கூறுகிறீர்களே, இதே மாதிரி கூறினால் தெய்வத்தை கூறினால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார்கள். அம்பேத்கர் ஹிந்துத்துவத்தை பத்தி என்ன கூறினார் யாருக்காவது தெரியுமா? ஹிந்துத்துவம் உயர் ஜாதிக்கு மாத்திரம் சொந்தம் கிடையாது, எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு கூறினார் அம்பேத்கர். 1927 அம்பேத்கர் இதை கூறினார், எழுதினார். ஹிந்துத்துவம் என்பது இது யாரோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்க பாரம்பரியமும் அது. அவர் ஹிந்துத்துவத்துக்கு எதிரி. இந்த நாட்டுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது அரசியலால ஏற்பட்டதில்ல, அரசாங்கத்தால் ஏற்பட்டதில்ல. அந்த உணர்வுபூர்வமான ஒற்றுமை தான் நம்ம தேசத்தினுடைய தேசியம் என்று கூறினார். இது கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பேசுவது போல. இதையெல்லாம் மறைத்து அம்பேத்கர் ஹிந்துத்துவத்துக்கு எதிரி. இத தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அவரோட நான் ஒரு நாளைக்கு நேரடியா சேலஞ்ச் பண்ண போறேன், என்னோட விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லி. பொய்யினுடைய ஒரு உச்சக்கட்டத்தில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பெரியாரை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னா, இப்ப பெரியார் பிராமணரை எதிர்த்ததுனாலதான் பெரியாருக்கு இவ்வளவு மரியாதை. பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க பெரியாருக்கு இந்த மரியாதையே இருக்காது. பெரியார் என்னென்ன பேசினார் 1963 பெரியார் என்ன சொன்னாருங்கிறத கூறுகிறேன். நான் இந்த வாரம் துக்ளக்கில் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். நம்ம தமிழினத்துக்கு 4 எதிரிகள் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்தநாள் செய்தி 1963 செப்டம்பர் 17 விடுதலையில் வந்திருக்கிறது. 4 எதிரிகள் இருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்துக்கு. ஒன்று முஸ்லிம், 2வது கிறிஸ்துவர், 3வது தாழ்த்தப்பட்டோர். அப்கோர்ஸ் முதல்ல பிராமின்ஸுக்கு தான் முதல் இடம், நான் 3 சொல்றேன். தாழ்த்தப்பட்டோர், இவங்க 3 பேரும் நம்ம விட நல்ல நிலைமையில் இருக்காங்க, எல்லா விதத்திலையும் உயர்ந்திருக்கிறார்கள். அந்த 3வது கேட்டகரியை தவிர பிராமணர், முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு எந்த விதத்திலையும் அவங்க சாதகமாக இருக்க போவதில்லை, நம்ம எதிர்க்கத்தான் போகிறார்கள். நாம் வளருவதை அவங்க விரும்பவில்லை. இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, திருமாவளவன் அதை நோட்டீஸ் பண்ணணும். சேலை, காசு, சோறு இது இருந்தா போதும், அவங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. இந்த தரம் கேட்டிருக்கோம் துக்ளக்கில். பெரியார் விசிறிகளே என்ன பதில் இதற்கு? இதெல்லாம் கேட்கணும்.
தமிழ்நாட்டில் இந்த உண்மைகள் வெளியில் வரணும். எனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கருத்து சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது நல்லது என்று நினைக்கிறேன் நான். ஏனென்றால் இந்த நமக்கு இருக்க இந்த திராவிட மாயை உடைந்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிகைகள் இதை கையெடுப்பாங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது இது ஒன்று தான். இதை பற்றி நிறைய லெட்டர்ஸ் ட்விட்டரில் எழுதணும். இதை பற்றி நண்பர்கள்ட்ட பேசணும். சோஷியல் மீடியாவில் இந்த செய்திகளை பரப்பணும். முன்பு போல ஒரு பத்திரிகைகள் தான் இந்த செய்தியை பரப்ப முடியுங்கிற நிலை இப்போ இல்லை. அதனால நம்முடைய கடமையும் இந்த தேசத்தையும் நம்ம தர்மத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்ம குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால், தர்மத்தையும் அரசியலையும் மீண்டும் இணைக்க வேண்டும் என்றால், அதை பற்றி தான் பேசினார் பழகருப்பையா. எவ்வளவு ஒரு மனிதனுடைய கருத்து மாறினாலும் அது தர்மத்தை ஆதாரித்து இருக்க வேண்டும் என்று கூறினார். அதுதான் உண்மை. மகாத்மா காந்தி அதே சொன்னார், ஐ ஹவ் நெவர் வர்ஷிப்டு கன்சிஸ்டன்சி இன் மை லைஃப். ஏனென்றால் எந்த மனிதனும் ஒரே சிந்தனையோட அவங்க வாழ்நாள் பூரா இருக்க முடியாத பெரிய ஞானியால தான் இருக்க முடியாது. அதனால தான் ஆதிசங்கரர், வள்ளுவர் இவங்கெல்லாம் இருந்தது காரணம் எல்லா காலத்துக்கும் ஏற்ற காலத்தை கடந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க வாழ்க்கையை தேர்ச்சி பெறுவதற்காக எழுதியவர்கள் தான் ஞானிகள். அதனால தான் அவங்க பேர் இவ்வளவு நாள் இருக்கு. இன்னும் கருணாநிதி பேர் இன்னும் 10 வருஷம் இருக்காது, கட்டடங்கள் இருக்கும், அவ்வளவுதான். அதனால நாமெல்லாம் சாதாரணமான மனிதர்கள், இந்த உலக பிரச்சனையை கையாளுகிற மனிதர்கள். அதனால நம்முடைய கருத்துக்கு ஒரு கால வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு இருக்கும், வேல்யூ இருக்கும். அதனால தர்மம் என்பது காலம் கடந்தது. அது ஒன்றுதான் நம்ம நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பழகருப்பையா கூறினார். இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணும், சோஷியல் மீடியாவை உபயோகப்படுத்தணும், பத்திரிகை துறைக்கு எழுதணும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தணும் என்று கூறி வாசகர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இன்னும் என்னவரை யாரோ எனக்கு இந்த நம்ம கேள்வி கேட்குறவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பெரிய அளவுக்கு கேள்வி கேட்குறவங்க பேரெல்லாம் பார்த்தா புதிய வாசகர்கள் நிறைய உருவாகியிருக்காங்க துக்குளத்துக்கு என்று கூறினார். நானே அதை பார்க்கல. அதனால் வாசகர்கள், அதுவும் இளைஞர்கள் நிறைய பேர் வாசகர்களாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. தமிழ்நாட்டுக்கு துக்குளக் தேவை என்று முடிவு பண்ணி தான் என்னை எவ்வளவோ கட்டாயப்படுத்தி என்னால் முடியாது, இதையும் சேர்த்து என்னால் செய்ய முடியாது என்பதனால் தான் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் துக்ளக்குக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது, வாசகர்களுக்கு அதில் முக்கியமாக பங்கு இருக்கிறது. இது வாங்கப்படுகிற பத்திரிகை, விற்கப்படுகிற பத்திரிகை அல்ல, விளம்பரம் யாரையும் கேட்பதில்லை, இருக்கிறத வச்சு நடத்துகிற பத்திரிகை. இவங்க எல்லாருக்குமே வேறு இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும், ஆனால் மனசுக்கு திருப்தி கிடையாது. இந்த பத்திரிகைக்கு வேலை செய்யறதுக்கு, இந்த பத்திரிகையில் எழுதுவதற்கு, இதோட தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அவங்க எல்லோருக்குமே பெருமை. அதுதான் துக்ளக். அதனால தான் எல்லாரையுமே இங்கே அறிமுகப்படுத்தணும். ஏதாவது ஒரு பத்திரிகையினுடைய கூட்டத்தில் கடைசி ஒரு ஆஃபீஸ் அட்டெண்டர் வரைக்கும் நாம் ஏன் அதை அறிமுகப்படுத்துகிறோம்னா, அது துக்ளக்குங்கிற ஒரு ஸ்பிரிட் எல்லோருக்குமே இருக்குது. அதனால தான் இருக்காங்க. நாரதகான சபா பற்றி நான் முதல்லையே கூறினேன். நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே இருக்க ப்ரோக்ராமை கூட மாற்றி நமக்கு இந்த இடத்தை கொடுத்து இந்த ஒரு அழகான கூட்டம் நடந்தது. அதற்கு அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன். காவல்துறைக்கும் பத்திரிகையாளர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மந்திரி வந்தால் எப்போவுமே வருவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நிறைய பத்திரிகையாளர் வந்திருந்தாங்க. எல்லோருக்குமே நன்றி கூறி இப்போது தேசிய கீதத்துடன் இனிதே முடிவு பெறும்.